ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்த அதே தேவன் இன்றைக்கும் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். The Lord God was telling through Isaiah to comfort and console. Even today I could hear the voice, the sound, to comfort and console the heart of the people. அவரை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் ஆற்றி தேற்றும்படியாக கர்த்தர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். And whoever come in search of the Lord, he had come in our midst to console and comfort the heart of everyone. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? உன்னை ஆற்றும்படி, ஆற்றுவது என்று சொன்னால் இங்கிலீஷ் பைபிள்ல கம்ஃபர்ட் என்றுதான் அது ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்ல ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆற்றுவது என்று சொன்னால் மை மதர் என்ற ஒரு போயம் இங்கிலீஷ்ல படித்தேன். அதிலே ஒரு வரி வருகிறது, who will soothe my pains away? My mother. In my mother poem, who will soothe my pain? Who will soothe my pains away? என்னுடைய வேதனைகளை ஆற்றுபவள் யார்? என்னுடைய அம்மா. And who is the person who could soothe my pain? It's only my mother. கர்த்தர் உன் வேதனைகளை ஆற்றும்படி உனக்கு தாயாக இந்த இடத்தில் இப்பொழுது வந்திருக்கிறார். And the Lord God is coming our midst only to comfort your wound. As a mother, he has come in our midst. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்கிற சத்தத்தை நான் இப்பொழுது கேட்கிறேன். Even today I am hearing the voice, the sound. Let my people comfort and console. நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டோ தெரியாது. பிசாசு நம்மை பிடிக்கும்படி, நம்மை பிடிப்பேன், தொடர்வேன், அவனை நான் நிர்மூலமாக்குவேன் என்று நம்மை தொடர்ந்து வந்த வேளையிலே கர்த்தர் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றார். அந்த சத்துருவை நமக்கு ஜெயிக்க, நாம் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இல்லாவிட்டால் சத்துரு நம்மை பீறி போட்டிருப்பான். ஆனால் அந்த சத்துரு மேல் ஆண்டவர் நமக்கு ஜெயம் தந்தார். அந்த உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் பாருங்கள். சத்துரு சேனை அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்ததாக இரண்டாவது பாட்டு. நம்ம எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும் என்று நினைக்கிறேன். துதி செய்ய தொடங்கினால் எல்லாரும் சொல்லுங்கள், என்ன நடக்கும்? துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசையும், சாத்தானுடைய அஸ்திவாரம் அசையும். இந்த பாடல் இந்த நாட்களிலே அநேகருடைய உள்ளங்களை உணர்த்தி அநேகருடைய கீழே விழுந்து கிடந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு துதி செலுத்தும் போது மடிந்து போகிற வாழ்க்கை, மடிந்து போகிற மனிதன் எழுந்து காலூன்றி நிற்கிறான்.
அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரை துதிக்கிறவர்கள் ஒருபோதும் மடிந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கூட இந்த பாடல்களை நீங்கள் பாருங்கள். நான்காவது கோரஸ். ரெட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே. அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவோ சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவோ சீஷர்கள் போல்
கேளுங்க, ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே எனக்கு தாரும் ஆண்டவரே, அளவில்லாத வல்லமையை இன்றைக்கே எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்ன அதே தேவன் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். நிச்சயமாக இரட்டிப்பான நன்மையை, அளவில்லாத வல்லமையை இன்றைக்கே இந்த அதிகாலையிலே கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். இரட்டிப்பான எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாலையிலே 4:30 மணி ஆகிறது. அதிகாலையிலே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியாதா? எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய இருதயம், ஏன் அவர்கள் எம்மாவூருக்கு போனார்கள் தெரியுமா? பயத்தினாலே, கலக்கத்தினாலே, உயிருக்கு பயத்தினாலே போகிறார்கள். இனி என்ன நடக்குமோ தெரியாது, வாழ்க்கை நிராசையாய் மாறிவிட்டதே, நம்பின எல்லாம் போய்விட்டதே, இனி என்ன ஆகுமோ தெரியாது என்ற நிராசையோடு தான் எம்மாவூருக்கு போகிறார்கள். வழியிலே என்ன நடந்தது என்றால், கர்த்தர் அவர்களோடு பேசினார். அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, பயம் நீங்கியது, கலக்கம் நீங்கியது. திரும்ப எருசலேமுக்கு வந்தார்கள். இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொடுகிறது. Even the hands of the Lord is going to touch everybody. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கிறது. Even the hand of the Lord going to bless every one of you. ஒரு தடவை கூட பாடலாமா? ரெட்டிப்பான
நம்மை ஆற்றி தேற்றும்படி வந்திருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. பிரியமானவர்களே, Oh, beloved, நாம் விசேஷமானவர்களாய் இருப்பதால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை. it's not because we are special, our God is loving us. தேவன் நம்மை நேசித்தபடினால் நாம் விசேஷமானவர்களாய் மாறினோம். It's only because that God loved us, we made us special in the world. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், Let me repeat back again. நாம் விசேஷித்தவர்களாய் இருந்தபடினால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை. As we are special, God never loved us. தேவன் நம்மை நேசித்தபடினால் நாம் விசேஷித்தவர்களாய் மாறினோம். As we've been loved by our God, we have been made special. நான் திரும்ப ஒரு முறை சொல்லுகிறேன், Let me repeat back again. நாம் விசேஷித்தவர்களாய் இருந்தபடினால் அவர் நம்மை நேசிக்கவில்லை. அவர் நேசித்தபடினால் நாம் விசேஷித்தவர்களாய் மாற்றப்பட்டோம். அந்த உணர்ச்சியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். கர்த்தரை துதிக்கும்படிக்கு இன்னும் சிலருடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்படவில்லை. Even many tongues have not been untied to praise and glorify our God. லூக்கா முதல் அதிகாரம் 64 வசனத்தை வாசிப்போம். Let us turn to Luke the Gospel chapter 1 verse 64. அவன் வாய் திறக்கப்பட்டு அவன் நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். And his mouth was open immediately, and his tongue loosed, and he spake and praised God. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். சகரியாவை பற்றி தான் இங்கே வாசிக்கிறோம். We only read about Zechariah. அவன் வாய் திறக்கப்பட்டு அவன் நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். His mouth was open immediately, and his tongue loose, and he spake and praised God. என்ன நடந்தது தெரியுமா? What happened really now? அவனுடைய நாவு கட்டப்பட்டதாக இருந்தது. Even his tongue was seems to be tied, ஆண்டவரை துதிக்க முடியாமல், not able to praise God, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல். not able to glorify God. காரணம் என்ன? What was the reason behind? முதலாம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. As you read it in the first chapter verse 20, தகுந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய வசனத்தை அவன் விசுவாசிக்காதபடியினால் அவனுடைய நாவு கட்டப்பட்டிருந்தது. as he did not believe the words that was given in the season, and his tongue was tied. இன்றைக்கும் அநேகருடைய நாவுகள் ஆண்டவரை துதிக்க முடியாதபடி கட்டப்பட்டிருக்கின்றன. Even today many tongues have been tied not to praise our God. இந்த காலை வேளையிலே கர்த்தர் அநேக நாவுகளை கட்டவிழ்க்கிறார். Even in this morning God is untying the tongue of everyone. விசுவாசத்தோடு துதிப்போமாக. With the praise and praising. Hallelujah. 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 சகரியாவின் நாவை கட்டவிழ்த்த தேவன் இன்றைக்கு அநேகருடைய நாவை கட்டவிழ்த்திருக்கிறார். The Lord God who had untied the tongue of Zechariah, even today he had untied the tongue of many. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஆமென். எனக்கு எப்போதும் ஆண்டவர் என்னோடு உணர்த்துகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell about the word which always frequently God instigate me to tell. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், Oh dear people of God, the thing what we ought to know, மனுஷர் நமக்கு செய்த தீமைகளை விட தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். even the goodness of the Lord is so much than all the evil which you have done much against our life. இதை நான் அடிக்கடி உணர்கிறேன். Even I realize frequently in my life. இந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்தால் மனுஷர் உங்களுக்கு செய்த தீமைகளை நினைக்க மாட்டீர்கள். When you realize about this greatness, you will never think about the great evil what the man has done against you. இதுல ரெண்டு லெசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I want to tell about two lessons for you. முதலாவது நாம் நினைக்க வேண்டியது, மனிதர் நமக்கு செய்த தீமைகளை விட தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இது உண்மைதான் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்களே அதற்கு சாட்சி. And you are a witnesses for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். Even one saint of God was telling in this way. மனிதர் நமக்கு செய்த தீமைகள் ஒரு கப்பு தண்ணி. Even one saint of God tell, whatever the evil did by men against us, it's like a one cup of water. ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளோ ஒரு மகா பெரிய சமுத்திரம். But all the goodness done by the Lord is like a huge ocean. அந்த பரிசுத்தவான் சொன்னார், இந்த ஒரு கப்பு தண்ணீரை அந்த சமுத்திரத்தில் எடுத்து ஊற்றி விடுங்கள் என்று சொன்னார். Even the one cup of water, you just pour it out upon that ocean. ஆமென். அது ஒரு லெசன். That is one lesson. இன்னொரு காரியம் அதிலே கர்த்தர் என்னோடு பேசினதை சொல்லுகிறேன் நீங்கள் துதிப்பதற்காக. Only to praise God, I want to tell another lesson. மனிதர் நமக்கு செய்கிற தீமைகளை அதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி தருகிறார். Whatever the evil did by man, God make all those evil as a good. அப்ப தேவன் நமக்கு செய்த நன்மைகள் பிளஸ் மனுஷர் செய்த தீமைகள் நன்மைகளாய் மாற்றப்பட்டது. Even the goodness of the Lord plus all the evil did by the man turned to be good. உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I believe that you would have understood. தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஒரு பக்கம் ஏராளம், அதோடு சேர்த்து பிளஸ் மனுஷர் நமக்கு என்னென்ன தீமைகள் செய்தார்களோ அதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாய் மாற்றி தந்தார். Even God did many multiple good thing in our life, plus all the evil did by man, it turned to be a good thing for us. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படித்து நாம் ஸ்தோத்திரிப்போம். And let us turn to Genesis 50:20. Let us read and praise our God. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்படி என்றால் மற்றவர்கள் உனக்கு செய்த தீமைகள் எல்லாம் நன்மையாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். That means whatever evil did by other people, God today turning everything to be good. கர்த்தரை நன்றி, அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக செய்த தீமைகள் எல்லாம் யோசேப்புக்கு நன்மையாக மாறியது. Whatever evil did by the brethren of Joseph, all tend to be good for him. இந்த விசுவாசத்தோடு நம்முடைய ரெண்டு கரங்களையும் தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அடுத்ததாக, nextly,
ஆதியாகமம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வைத்து நாம் இப்பொழுது துதிக்க போகிறோம். And we are going to keep the Genesis chapter 1 verse 3. With that verse we are going to praise our God. தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். And God said, let there be light. சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாவதாக. And God said, let there be light. சத்தமாக சொல்லுங்க. Let's say loudly. அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லுங்கள், வெளிச்சம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொன்னார். வாசிங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. Let there be light, and there was light. இது ஆண்டவருடைய உதடுகளிலிருந்து பிறந்த முதல் கட்டளை. And this is the first commandment which came out of the lips and the mouth of our God. வெளிச்சம் உண்டாக கடவது. Let there be light. அப்ப அதற்கு முன்னாலே எப்படி இருந்தது? And before that, how it was? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Even upon the deep there was darknesses. இருள் அல்லது அந்தகாரம் என்பது மனித வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிற பயங்கரமான ஒரு வல்லமை. Even the darknesses, it is something like a evil powers working against the human being. உனக்கு தெரியும், உன் ஜீவியத்தில் எந்த விதமான இருள் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது என்று. You yourself know what kind of evil powers the darkness is working against you. உன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தின் வல்லமை போராடி கொண்டிருப்பது இருக்கிறது என்று உனக்கு தெரியும். You know how the power of darkness, how much it is working against you in your family. சில வேளைகளிலே சில பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம். Sometimes it may be like a struggle of the devil. அநேக குடும்பங்களில் பிசாசுகளின் போராட்டங்கள் காணப்படுகிறது. In many family you can see there are struggle of the devil. வெளியே பார்த்தால் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் குடும்பத்திற்குள்ளே ஆழமாய் பார்க்கும்போது சில பிசாசின் ஆவிகளின் போராட்டம். And externally they look nice, but internally in the family they have a lot of struggle of the devil. சில வீடுகளிலே மந்திரவாத பில்லி சூனிய கட்டுகள். Even in many homes you can find sorcery and witchcraft bonds working against. அது நிமித்தமாக தீராத வியாதிகள். Because of that they have incurable chronic diseases. இப்படி திரும்பி பார்த்தால் இங்கேயும் இருள், இப்படி திரும்பி பார்த்தால் இங்கேயும் இருள், எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. If you turn to this side you can find darknesses, if you turn to this side you can find darknesses. Everywhere there is darknesses. பயப்படாதிருங்கள், Need not be afraid. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன தேவன் இந்த ஜெபத்திலே நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். The ஹல்லேலூயா. Lord God who ordered, let there be light, even here in this morning are coming our midst. அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று. இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த இருள் உன்னை விட்டு அகன்று போகிறது. Now the Lord who told that there be light, whatever the darkness found in your soul and body, all going to vanish away. அந்த வசனத்தை வாசிங்கள். வாசித்த உடனே நாம் எல்லாரும் நல்ல உணர்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Let us read the verse again. While they read, just you sing with all emotion, with a grateful heart. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. And there was light, and there was a light. கர்த்தர் கட்டளையிடுகிறார். The Lord is commanding and ordering. விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With the faith of belief. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். நீ ஏதோ காரியத்தை செய்த முயற்சி பண்ணினாய். You made a lot of endeavor, a lot of effort, you tried many things. ஆனாலும் அந்த அந்தகாரம் மாறவில்லை. Even then the darkness will never be removed. இதோ கட்டளையிடுகிறார் இயேசு. Now Jesus is ordering, commanding over that. வெளிச்சம் உண்டாக கடவுது. Let there be light. அந்தகாரம் மாறி போயிற்று. All darkness removed. ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரியுங்கள். With the shout of praising. Hallelujah.
எனக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் போதாது. Even I'm not satisfied with your praises. உன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்தகாரத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரே வார்த்தையினாலே மாற்றுகிறார். Even by his single word, he changes the darkness in your house. உன்னுடைய வேலையில் இருக்கிற அந்தகாரத்தை மாற்றுகிறார். Even whatever darkness of your job, he removes. உன் இதயத்தில் போராடுகிற அந்தகாரத்தை மாற்றுகிறார். Whatever darkness is in your heart, he removes. வெளிச்சம் உண்டாக கடவுது. Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுது. Let there be light. இப்பொழுதே நீங்கள் சுகமாகிறீர்கள். I now walk in peace. இப்பொழுதே நீங்கள் சுகமாகிறீர்கள். Right now we are being healed. எத்தனையோ வருடங்களாக உங்களுடைய சரீரத்தை ஒரு வல்லமை, அந்த அந்தகாரத்தின் வல்லமை உங்களுடைய சரீரத்தை பாதித்துக் கொண்டே, வேதனை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் கட்டளையிடுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுள். And many devils have been dominating your heart, but the Lord commanded, let there be light. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிடுகிறார் என்று நாம் சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். When I say God is making the light to shine, you must clap your hand and praise him. அந்தகாரத்தின் வல்லமைக்கு இனி அதிகாரம் இல்லை. And there is no power for those of darkness over you. ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறந்த முதல் கட்டளை அது. That is the first commandment which came out of the mouth of the Lord. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். And one word, it is enough, Lord. அதே போல கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுகிறார். Even in such a way, God is ordering that. நான் சொல்லுவேன், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று நான் சொன்ன உடனே நீங்கள் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். When I say, let there be light, you must clap your hand and glorify your God. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். அடுத்ததாக சமாதானத்தை குறித்து ஒரு வசனம் தருகிறேன். And I want to give a word of God regarding peace. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். It is a well-known verse for every one of us. நான் அதிகமாக ஏவப்பட்டேன், இதை சொல்லும்படியாக நான் அதிகமாக ஏவப்பட்டேன். And I have been much persuaded to tell this verse to you. இன்றைக்கு தேசங்களில் சமாதானம் இல்லை. Even in the nations, you can't find any peace. நாம் ஸ்தாபனங்களில் சமாதானம் இல்லை. Even the institution, there is no peace. கல்வி நிலையங்களில் சமாதானம் இல்லை. Even in educational institution, there is no peace. வெளியே போனால் வரும்போதும் போகும்போதும் சமாதானம் இல்லை. When you go out, when you come in, there is no peace at all. வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு இடத்திலே அவர் வெளியே போகிறவர்களுக்குள்ளும் உள்ளே வருகிறவர்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை. But even it is written in the word of God, whoever went out, whoever came in, they had no peace at all. ஆனால் யோபின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இப்படி சமாதானத்தை பற்றி ஒரு கேள்வி. Now in Job 34:30, there is a question about the peace. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானம் அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? Even for a nation, for a people, if the Lord ordered peace, who couldn't bring about trouble? ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? இன்னொரு தடவை கூட படிங்க. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? ஒரு மனுஷனுக்கானாலும் ஒரு ஜனத்துக்கானாலும், whether it is against a nation, against a man, ஒரு தனி மனிதனுக்கானாலும் ஒரு தேசத்திற்கானாலும், whether it is personally for a man, even for a whole of a nation, அவர் சமாதானம் அருளினால், அவர்
Only if that Lord offered that peace. யார் கலங்க பண்ண முடியும்? And who could bring about trouble? அப்படி உன்னுடைய இருதயத்தில் ஒரு கேள்வியை கேள். And you just put that question in your heart. அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ண முடியும்? If the Lord give that quietness and peace, who could trouble your heart? அவர் சமாதானத்தை அருளினால் வேற யாரும் அந்த சமாதானத்தை கெடுக்கும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகம் கொடுக்க கூடாததும் உலகத்தால் எடுக்க கூடாததுமான சமாதானம். Even the Lord God Jesus told he had given the peace which the world will never able to give, will never able to take away the kind of peace. அவர் சமாதானம் அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? If that Lord give peace, who could trouble you? தேசத்திற்கு அவர் சமாதானம் அருளுகிறார். And he is offering peace to the nation. மனுஷனுக்கு அவர் சமாதானம் அருளுகிறார். And even he is offering peace to young man. உனக்கு அவர் சமாதானம் அருளுகிறார். Even today he is offering peace to you. அந்த சமாதானத்துக்காக நம்ம ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, சமாதானக்காரரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. சமாதானமற்றிருக்கிற ஜனங்களுக்காக, சமாதானமற்றிருக்கிற குடும்பங்களுக்காக, சமாதானம் இல்லாமல் இருக்கிற தனி மனிதர்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து துதிப்போமாக. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, 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 stotram. அக்கம் பக்கத்தில் வல பக்கத்திலும் இட பக்கத்திலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் காணும்போது, when you see in the adjacent neighborhood and right and left, when you see there is no peace at all, அல்லது உன்னுடைய வீட்டிலே சமாதானம் குறைந்து போகிறதை நீ காணும்போது, when you see the peace is decreasing in our home, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், but we have one thing to do. அவர் சமாதானம் அருளுகிறவர் என்ற விசுவாசத்தோடு அவரை துதிக்க வேண்டும். And he the Lord who could give peace and quietness with a grateful heart, we must praise him. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஜெபத்திற்கு நீ வரும்போது உன் இருதயத்தில் சமாதானம் இல்லாமலே வந்தாய், ஆனால் நீ திரும்பி போகும்போது சமாதானத்தோடே போவாய். But while you return, you will return with peace. Hallelujah. பாட்டுத்தாளிலே 3வது கோரஸை பாடுவோம். இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எந்த ஜெபத்தை கேட்டார், நதி போன்ற சமாதானம் நன்மைகளை தருகின்றார், உயிருள்ளளவும் நாம் துதிப்பேனே. அந்த கோரஸை நான் பாடுவோம். இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் எந்த ஜெபத்தை கேட்டார், நதி போன்ற
poor man have called upon you, Lord. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். And God heard my prayer. நதி போன்ற சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். And he had offered peace like a river. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The people who believe. அந்த ஏழை Praise the Lord. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை. In many families, they don't have a peace. எத்தனையோ பேருடைய சொந்த ஜீவியத்தில் சமாதானம் இல்லை. In many in their own life, they don't have peace. ஆனால் அவரோ நதி போன்ற சமாதானத்தை நமக்கு தருகிறவர். But he is the Lord, just like a river, he is able to give, offer peace. அவர் சமாதானம் தந்தால் யார் அதை நம்மை கலங்க பண்ண முடியும்? If that Lord give quietness, peace, who could make trouble? இந்த கோரஸை எல்லாரும் கைத்தட்டி பாடுவோமாக. Let us sing this chorus with clapping our hands. எல்லாரும் உங்களுடைய கைகளை தட்டி பாடுங்க. Let us all clap your hand and முதலாவது நான் கேட்கிறேன், சமாதானம் யாருக்கெல்லாம் வேண்டும்? கை உயர்த்துங்க. Whosoever want peace, lift up your hand. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் சமாதானம் வேண்டும். சமாதானம் இல்லாட்ட காரியமே நடக்காது. If we don't have a peace, nothing could be done in this earth. இந்த ஏழை கூப்பிட்டேன். This poor man called upon you, Lord. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். And God heard my prayer. நதி போன்ற சமாதானத்தையும் நன்மையும் தருகிறார். And he is like the river peace. அந்த விசுவாசத்தோடு நம்முடைய கைகளை தட்டி ஒரு தடவை கூட இந்த பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். I am able to realize the presence of the Lord. ஒரு பெரிய வெளிச்சம் நாம் இங்கே போட்டிருக்கிற இந்த லைட்ஸை விட ஒரு பெரிய வெளிச்சம் நம்முடைய மத்தியிலே வீசிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். And I could see a great light is shining around, then all these electric light which is shining around us. அந்த வெளிச்சம் உங்களுடைய முகத்தை எல்லாம் பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. Even that light is enlightening every area of your countenance. இந்த கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Let us clap your hands and praise him. Hallelujah. Thank you, Lord. ஆமென். அடுத்ததாக வாலிபர்களுக்கு என்று நான் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது வாலிபர்களுக்கு சொல்லும்படியாக வாலிபர்களுக்கு என்றே ஒரு பெரிய ஏவுதலோடு இதை சொல்ல என்று கர்த்தர் ஒரு வசனம் தந்தார். Even God had given a verse regarding youths and young people, and purposely God had given for the young people. ஆகையினால் இது வாலிபர்களுக்காக கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறேன். I want to tell you that this purposely God had given this word for the young people. இங்க இருக்கிற எல்லாரும் கூட அதை நீங்கள் அனுபவிக்கலாம். ஏன்னா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமா. And even whatever the water that have been irrigated, not only to the paddy, even it will go to all the grass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆனால் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வாலிபர்களுக்கு சொல்லு என்று தான் சொன்னார். Even while I pray, God said you are tell it to the youth, the young people.
உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். The Lord will be waiting to show his mercy. ஏசாயா 30 அதிகாரம் 18 வசனம். And Isaiah 30:18 verse. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். And the Lord will be waiting for you to bless you. எவ்வளவு பெரிய ஒரு காரியம், இதை நாம் சாதாரணமாக படித்து விடுகிறோமே. What a great thing it is, but very ordinarily we just read this verse. நமக்கு இறங்கும்படி யார் காத்திருக்கிறார்? And who is to show mercy, who is waiting? அதாவது நீங்க ஒரு வேலை விஷயமாக டெல்லிக்கு போறீங்க. For the sake of a job you are going to Delhi. டெல்லி ஸ்டேஷன்ல நீங்க இறங்கின உடனே, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே அங்க பார்த்தால் பெரிய போலீஸ் பந்தோபஸ்தோட உங்களை வரவேற்க வருகிறது. யார் தெரியுமா? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். While you go to the railway station of Delhi, who is going to welcome you? The great Prime Minister of India with all police escorts. He is standing to welcome you. உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை வரவேற்க வந்திருக்கிற ஒரு இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர். அப்படினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? Even the person who want to welcome you, not an ordinary citizen of India, he is the Prime Minister of India. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். Even the Lord God is waiting to do help him. பிரியமானவர்களே, dear beloved, தேவன் நமக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிறார். and he is always waiting to show his grace and வாலிபர்களே, உங்கள் புத்தியிலே, உங்கள் திறமையிலே நீங்கள் சார்ந்து விடாதிருங்கள். Oh young people, don't rely upon your wisdom and your skill. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்திலே நீங்கள் சார்ந்து ஜீவியுங்கள். And the Lord God is waiting to show his mercy, and you rely upon that mercy of the Lord. ஆண்டவருடைய இரக்கம் தான் என் வாழ்க்கையிலே மிகப்பெரியது என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. The people who say the mercy of God is great, lift up your hand. அயர்லாந்து நாட்டுக்கு, அயர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குதே, அந்த நாட்டுக்கு மரகத தீவு என்று ஒரு பேர் உண்டு. மரகத தீவு. And even there is one island called Ireland. The Emerald Isles. It is an Emerald Island. மரகத தீவு. It is an Emerald Island. அதாவது அங்க எப்போதுமே பச்சை பசேல் என்றே இருக்குமா. And there those places will always appear green. பனிமூட்டங்கள், அங்கு பெய்கிற பனி நிமித்தமாக. It's all because of the dew and snow. It is always so greeny. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பனி என்பது தேவனுடைய தயவும் இரக்கமும் தான். But what it is said in the word of God, the dew and the snow, it is the grace and the mercy of the Lord. உன்னுடைய வாழ்க்கையை பச்சையாக்குகிறது, செழிப்பாக்குகிறது ஆண்டவருடைய இரக்கம் என்பதை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். God want to tell you what is making fertile and green. It's only the mercy of the Lord. அந்த வசனத்தை திரும்பவும் படிங்கள். உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அந்த வசனத்தை படித்த உடனே அதை நாம் சொந்தமாக்கி கொண்டு அதை நாம் கிளைம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். When you read that verse, while it is read, you just claim it for your side and you must praise God. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Oh young sisters and brothers, உன்னுடைய வாழ்க்கை பற்றி ஒரு பெரிய பாரத்தோடு நீ வந்தாய். you have come with a great burden about your life. ஆனால் கர்த்தருடைய வசனம் உன்னோடு பேசுகிறது. But the word of God is talking with you. உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். The Lord will be waiting to show his mercy upon you. சொந்தமாக்கிக்கொள். ஸ்தோத்திரம் செய்கிற வசனத்தை சொந்தமாக்கிக்கொள். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
அடுத்ததாக Nextly, எத்தனையோ பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளை பற்றி ரொம்ப பாரமாக இருக்கிறார். many parents, they have a great burden about their own children. பிள்ளைகளை பற்றி பாரத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் கை உயர்த்துங்கள். The people who have a burden about their children, please put up your hand. ஏராளமான கைகள். Many multiple hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஏராளமான கைகள். Much multiple hands. பொதுவாக தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியான ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் இல்லாவிட்டால் பெற்றோருக்கு எப்போதுமே துக்கம்தான். When the children, when they are not in the proper spiritual life, that always brings sorrow in the heart of the parents. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். But I want to give a promise to you. உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் ஆவிக்குரிய நிலைமையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, Whatever the stage where your children seems to be so decreased, அதை நீங்கள் நினைக்க வேண்டாம். you need not think about it. இந்த வசனத்தை நீங்கள் நினையுங்கள். Just you remember this verse. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், Even the prophet Isaiah say like this. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? சீயோனிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறோம். Even I and the children, we are all in Zion of the signs and wonders. உன்னுடைய பிள்ளை சரியில்லை சரியில்லை என்று நீ நினைக்காதே. Don't இந்த think my children is not right. You think about these words. ஏசாயா தீர்க்கதரிசியோடு சேர்ந்து நீ சொல்லு. You just join along with the prophet Isaiah and tell these words. நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமா இருப்போம். ஹல்லேலூயா. I and the children what you have given to me, we would be signs and wonders. ஏசாயாவுக்கு 2 பிள்ளைகள். Even the Isaiah had 2 children. முதல் பையனுடைய பெயர் சேயார் யாசூப். The first one is Isaiah Azub. இரண்டாவது மகனுடைய பெயர் மகேர் ஷலால் ஹஸ்பாஸ். And the second one is Mahasela Asbas. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 2 பிள்ளைகள். And even Isaiah had these 2 children. மூத்த பிள்ளைக்கு சேயார் யாசூப் என்று பெயர். And the first one is Isaiah Yasub. இரண்டாவது பிள்ளைக்கு மகேர் ஷலால் ஹஸ்பாஸ் என்று பெயர். Mahasela Asbas. மகேர் ஷலால் ஹஸ்பாஸ். Maheshala Asbas. நம்ம வாயிலே வருதில்லை இந்த பெயரெல்லாம். Even this word will never come even in our mouth. ஆனால் இந்த 2 பேருக்கும் அர்த்தம் உண்டா? நமக்கு சமயம் இல்லை இதெல்லாம் சொல்ல. Even அவன் there என்ன is a lot சொல்றான்? of interpretation, but I don't have much time to explain all. அந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், இயேசுவும் அவருடைய சபையும் அற்புதங்கள் அடையாளமா இருக்கிறார்கள். And another interpretation, Jesus and the church, they are signs and wonders. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். Only the prophet Isaiah is uttering that words. நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் And I and the children, the people what you have given. அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறோம். And we are signs and wonders. உன் பிள்ளையை பற்றி உனக்கு கவலை. You have a worry about your children. இவன் எப்படி இருப்பானோ, how he would be, இவன் எனக்கு உதவியா இருப்பானோ, whether he would be helpful to you, இவனுடைய காரியம் சரியாய் நடக்குமோ, whether their future will go properly. உன்னுடைய பிள்ளையை பற்றி நீ கவலைப்படாதே. Don't worry about your children. உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதங்களாக மாற்றப் போகிறார். Your God going to change your children like wonders. அற்புதங்களாக மாற்றப் போகிறார். And God going to change it like wonders. நீங்கள் உண்மையாக இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் ஜம்ப் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணி. And if you really believe that word, you have to jump and leap and praise your God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நீ எந்த பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியில்லை என்று கவலைப்படுகிறாயோ, whatever the children, when you worry about they're not proper in the spiritual life, அதே பிள்ளையை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், அவனை அல்லது அவளை நான் அற்புதமாக்க போகிறேன். and the same child, the boy and girl, God said that you would make them as a wonder. ஸ்தோத்திரிப்போ. ஹல்லேலூயா. இது போதாது,
It's not enough now. இன்னொரு சந்தர்ப்பம் கூட தருகிறேன். I want to give another occasion. எத்தனையோ பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை பற்றி பாரம். Many parents, they have a burden about their own children. அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லையே என்று. They are not spiritual. கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord God says, அந்த பிள்ளையை நான் அற்புதமும் அடையாளமும் ஆக்குவேன். the same child I'm going to make signs and wonders. சாட்சியுள்ள பிள்ளை ஆக்குவேன். I will make that children out of the சாட்சியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். with the praise and praise. இதலா கலாபா கத்துலபா கத்துலபா. Hallelujah. Anything too hard for the Lord? Is there anything too hard for the Lord? Is there anything too hard? Is there anything too hard? Is there anything too hard for the Lord? No! Nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. Is there anything too hard for the Lord? Is there anything too hard for the Lord? Is there anything too hard? Is there anything too hard? Is there anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. Yesu wala hage dundu. Yesu wala hage dundu. I believe, Lord. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு தரும்போது நான் முழு நிச்சயமாக அதை விசுவாசித்து தான் உங்கள் மத்தியில் இதை நான் சொல்ல எழும்பி வந்தேன். I just, when I utter these words with all certainty to say I have come in midst of you. அநேக பிள்ளைகள் பிசாசின் கண்ணியில் அகப்பட்டிருக்கிறார்கள். And many children, they have been caught in the snares of the devil. உலகத்துக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறார்கள். And they are proceeding towards the world. பெற்றோரை துக்கப்படுத்துகிறார்கள். And they are grieving the parents. சபையிலே சாட்சி இல்லாமல் ஜீவிக்கிறார்கள். And they have no witness even in the very church where they are. ஆனால் இதோ இன்று ஒரு புதிய தூது. But now there is one new message. உன்னுடைய பிள்ளைகளை அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாற்றுவேன் என்று I கர்த்தர் will make you as children signs and wonders. இயேசு wala hage dundu. ஒரு முறை Even at one time, நமக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசி சகோதரன் இருந்தார். and we had a one believer, நல்ல அருமையான ஒரு ஆள். and he's a very nice brother. சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தார். And he was like a Sunday school headmaster. அவர் திடீரென்று மரித்து போனார். All of a sudden, he passed away. எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. And that brought about a great grief in my heart. அது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகவே நான் என்னை உணர்ந்து கொண்டிருந்தேன். Even that kind of grief where I am not able to turn it in any way. அவர் எனக்கு இது போல இன்டர்பிரட் பண்ணுவார். And that brother used to make an interpretation like this. நல்ல இன்டர்பிரட் பண்ணுவார் இங்கிலீஷ்ல. And he used to make a good interpretation in English. அவர்
இறந்துட்டாரே நான் ரொம்ப துக்கப்பட்டு கொண்டு அநேக நாட்கள் நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். And I was greatly grieved for many long days that he had passed away. அநேக நாட்களுக்கு அநேக வருடங்களுக்கு பிறகு அந்த சபைக்கு நான் போனேன். And after many long years I went to the very same church. அங்கே போனால் நான் பிரசங்கம் பண்ண எழும்பின போது எனக்கு இன்டர்பிரட் பண்ண வந்தவர் அவருடைய மகன். When I went to the church, the person who came for the interpretation is son of that dead person. நான் பிரசங்கத்துக்கு முன்னாலேயே அவனுடைய தோள்ல கை போட்டு உன்னுடைய அப்பா இறந்து போனதுனால நான் மிகவும் துக்கப்பட்டேன். ஆனால் பிதாக்களுடைய ஸ்தானத்தில் பிள்ளையை கர்த்தர் எழுப்பினாரே. And even I was great grieved when your father passed away, but God has raised in the place of your father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. உங்கள் பிள்ளைகளை பற்றி அந்த நெகட்டிவ் தாட் வேண்டாம், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. You need not have a negative thought, but you have only a positive thought about your children. என்னுடைய பிள்ளையை சபையிலே கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். Even my children, God would make those children as a signs and wonders in my church. நானும் என் பிள்ளையும் அற்புதங்களும் அடையாளங்களாய் இருப்போம். I and my children would be signs and wonders in the church. ஒரு தடவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக. Praise the Lord. Shibakaram Didala Bahudidashia. Amen. அடுத்ததாக ஊழியக்காரர்களுக்கு என்று ஒரு வசனம் தருகிறேன். I want to give a verse for the servants of God. அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். And you had to believe that verse and you must praise God. கடந்த வாரத்திலே நான் வேதம் வாசித்துக் கொண்டிருந்த போது in the last week while I was going through the Bible, கர்த்தருடைய வார்த்தை ஒரு வார்த்தை என்னை தொட்டது. One word of God had really touched me. நாம் இந்த வருட கடைசியில் வந்திருக்கிறோம். And we have come in the end of this year. நாம் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறோம். நம்முடைய கடமை என்ன? And we are serving the Lord. What is our obligation? நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க வேண்டும்? What ought to accomplish in our life? எசேக்கியேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Now I want to tell the word which have been given to Ezekiel. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே and the 3rd chapter verse 22. கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே நான் உன்னுடனே பேசுவேன். Rise and go forth into the plain and I will there talk with you. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அருமையான தேவ ஊழியர்களே, oh dear servant of God, தேவனுடைய சத்தம் நீங்கள் கேட்காமல் ஊழியம் செய்தால் உங்களுக்கு தோல்வி. If you never hear the voice of God, if you do the ministry, that would be a failure. கர்த்தர் உங்களோடு பேசாவிட்டால் உங்களுக்கு ஊழியம் இல்லை. If God never speak to you, certainly you don't have any ministry. ஏனென்றால் நம்மிடத்திலே வருகிற ஜனத்திற்கு கர்த்தருடைய ஆலோசனையை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? And whosoever the people who come to us, we have to give counsel to them. இது நவம்பர் மாதம். And it is a month of November. இனி இந்த நவம்பர் டிசம்பர் 2 மாதம் தான் இருக்கிற இந்த வருடத்திலே. We do have this November and December. We got 2 months only. கர்த்தர் ஒரு மனுஷன் பேசுறது போல் நம்மிடத்தில் பேச வேண்டும். God must speak to us as if like a man talking to us. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு போ. And God says, you rise up and go to the plain, the valley. அங்கே நான் உன்னோடு பேசுவேன். There I will be talking with you. பள்ளத்தாக்கு என்றால் அர்த்தம் என்ன? What is meant by valley? தாழ்மையின் பாதையை காண்பிக்கிறது. It's all he speaks about the life of humility. இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. In these days, in the presence of the Lord, let us abase and humble ourselves. தாழ்மையின் பாதையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். In the path of valley, in the humility, God would be speaking with us. எல்லா தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் பேச வேண்டும். அவருடைய சத்தம் கேட்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். God must speak with all seven. The people want to hear the Lord, have to lift up my hand and praise Him.
2008 வருடத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். And we have come to the year end of the 2008. நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு போ. You just come to the place of valley. அங்கே உன்னோடு பேசுவேன். I will be talking with you. அதை விரும்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். The people desire. Praising. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு சந்தர்ப்பம் கூட தருகிறேன். I want to give another occasion for you. மோசேக்கும் மிரியாமுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? What was the difference between Moses and Miriam? மிரியாம் மோசேயை விட பெரியவள் தான். Even Miriam is senior to Moses. ஆனால் கர்த்தர் மிரியாமிடத்திலே சொல்லுகிறார், But the Lord God was speaking to Miriam. உனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? What is the difference between you and him? நான் ஒரு தீர்க்கதரிசி இடத்தில் பேசுகிறது போல உன்னிடத்தில் பேசுகிறேன், ஆனால் என் தாசனாகிய மோசையோடோ நான் நேரடியாய் பேசுகிறேன். And even I would be talking to a prophet in a different way, but I am speaking face to face to my servant Moses. இதுதான் மிரியாமுக்கும் மோசேக்கும் இருந்த வித்தியாசம். That is the difference between Miriam and Moses. கர்த்தருடைய சத்தத்தை கல்லாவிட்டால் கர்த்தர் என்னோடு நேரடியாக பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The people want to speak directly and praise Him. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்து ஒரு வசனத்தை தருகிறேன். And I want to give a word of God regarding to the growth of our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய பகுதியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். In a part of our spiritual life, how God desires, I want to tell that. அந்த வசனத்தை நாம் வாசித்து கர்த்தரை துதிக்க போகிறோம். And we are going to read that verse and going to praise God. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய். And even in the hand of the Lord, you would be just like adorned and decorated crown. இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 62:3. ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம். Isaiah 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய். And you would be in the hand of the Lord, royal diadem in the hand of thy God. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். இது நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. And it won't reveal how our spiritual lives should appear. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து கவலைப்படுகிறவர்கள் இந்த வசனத்தை கேளுங்கள். The people who are much worried about spiritual life, just hearken to this verse. கர்த்தருடைய கையிலே நீ அலங்காரமான கிரீடமாக இருப்பாய். And in the hand of the Lord, you'll be like a crown of glory. அந்த அலங்காரமான கிரீடம் என்றால் என்ன? What is meant by the crown of glory? அலங்காரமான கிரீடம் என்பது நம்முடைய திவ்ய ஸ்வபாவங்களின் பூரணத்தை காண்பிக்கிறது. And the crown of glory and decoration, it speaks about the perfection of our divine nature. உனக்குள் இருக்கிற பொல்லாத ஸ்வபாவங்கள் மாற்றப்பட்டு உனக்குள்ளே திவ்ய ஸ்வபாவங்களை கர்த்தர் இந்த நாட்களில் உருவாக்க விரும்புகிறார். அதுதான் அலங்காரமான. நீ திவ்ய ஸ்வபாவங்கள் உடையவனாக இருந்தால் ஆண்டவருடைய கையிலே நீ அலங்காரமான கிரீடமாக இருப்பாய். God want to take away all kind of evil nature and He want to give His divine nature. When you have the divine nature, you would be in the hand of the Lord like the crown of glory. உனக்கு தெரியும் உனக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத சுபாவம் என்ன என்று. You yourself know what a evil
nature and power that is working in you. ஒரு கெட்ட சுபாவம் எனக்குள் இருந்தால் நான் ஆண்டவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்க முடியாது. If I have an evil nature, in no way I could be a crown of glory in the hand of the Lord. கர்த்தர் அவருடைய சுபாவங்களை உனக்குள் உருவாக்க விரும்புகிறார். The Lord want to create His nature in you. இரண்டாவது ராஜமுடி, ராயல் டயடம். And the second one is called the royal diadem. அது எதை காண்பிக்கிறது? What it reveals, எல்லாவற்றின் மேலும் ஒரு ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. it reveals about overcoming life, about everything. கர்த்தர் உனக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை தருகிறார். And the Lord God offers overcoming life. உன்னுடைய கண்களின் மேல், கண்களின் இச்சையிலே உனக்கு ஜெயத்தை தருகிறார். Even upon your eyes, upon the lust of your eyes, giving overcoming life. உன்னுடைய மாம்சத்தின் இச்சையிலே உனக்கு ஜெயத்தை தருகிறார். Even in the lust of your flesh, He is giving overcoming life. எந்தெந்த காரியத்தில் உனக்கு தோல்வியாக இருக்கிறதோ தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக்குகிறார். அதுதான் ராஜமுடி. Whatever failures He is making a victory, that is called the royal diadem. இந்த அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியாகவும் நான் ஆண்டவருடைய கையில் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. Whoever say I want to be crown of glory, royal diadem, He is great or not crazy. அருமையானவர்களே, திரும்பவுமாக நான் சொல்லுகிறேன், நாம் என்னென்னமோ செய்கிறோம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி நாம் கவலையினமாய் இருக்கக்கூடாது. நாம் அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியாகவும் ஆண்டவருடைய கையில் இருக்க வேண்டும். அந்த வாஞ்சியோடு நாம் இந்த அதிகாலையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah, hallelujah. நம்முடைய மத்தியிலே இயேசு நடமாடிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். Even I could see the Lord God Jesus is roaming in our midst. அவருடைய வஸ்திரம் பிரகாசமாக இருப்பதை நான் காண்கிறேன். Even I could see His garment so shining. அவர் உங்கள் ஒவ்வொருவருடைய பக்கத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பதை காண்கிறேன். I am able to see the coming near of you and blessing every one of you. இயேசு உங்களை தொடுகிறார். And Jesus touches you. இயேசு உங்களை தொடுகிறார். He touches you. அவருடைய ஆணிவாய்ந்த கரம் உங்கள் தலையின் மேல் வைக்கப்படுகிறது. Even His hand is placed upon you. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். And He is blessing you. அவருடைய கையில் ஒரு செங்கோல் இருக்கிறது. Even in His hand He is having a scepter. அந்த செங்கோலை உங்களுக்கு நேராக நீட்டுகிறார். Even He is stretching forth the scepter towards you. அந்த செங்கோலை தொடுங்கள். You can touch the scepter. Thank you, Lord. Hallelujah. 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 Amen. 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 Jesus. Jesus. அநேகர் அந்த செங்கோலை தொடுகிறீர்கள். I could see many are touching that scepter. அந்த செங்கோலில் இருந்து வல்லமை புறப்படுகிறது. Even the power is coming out of the scepter. உங்களை விடுவிக்கிறது. Are you able to deliver you? குணமாக்குகிறது. Heal you. பலமாம் ஷரமாம். In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In
Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand in the name of Jesus, every roof and stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் பேய்களை பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் போகும்போது யார் நம்மை எதிர்க்கிறார்? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஓ எங்கள் நாமம் இயேசு என்னும் நாமம் ஜெயம் நமக்குண்டு. இப்பொழுது Now, நீங்கள் எழுதி போட்ட ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் பாஸ்டர்மார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். whatever the prayer request we are casted into the box, we are going, all the pastors, we are joined and we are going to pray for them. நீ எழுதி போட்டதான காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். Whatever you just cast into the box, God had already accepted it. அவரால் செய்யக்கூடாத காரியம் இல்லை. There is nothing impossible for the Lord not to do anything. நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு கர்த்தர் அதிலே கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போமா? And let us all, with the faith, God must do things, wonders. Father, let's all pray. Let all pastors please come. நீங்கள் எழுதி போட்டதான இந்த ஜெப விண்ணப்பங்கள் தாள்கள் இங்கே இதுக்குள்ள இருக்கிறது. And whatever the prayer request we cast into the box, and all is found inside this box. ஜெபிப்போம். Let us all pray. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர். And the Lord God always answer for our supplication. Hallelujah. Let's all join together and pray. உங்கள் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். வாக்குத்தத்தில் மாறாத தேவன் இந்த வேளையில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விண்ணப்ப வடிவங்கள் எத்தனையோ தேவைக்காக தம்முடைய பிள்ளைகள் எழுதி கேட்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, தேவஜனங்கள் பரிசுத்தவான்கள் ஜெபித்ததான இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய விசுவாசம் பெருகத்தக்கதாக தொடர்ந்து கிரியை செய்யும். இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. நாம்
நாம் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Now let us all stand up and praise and glorify our God. இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த கூட்டம் முடிவடையும். Only in a few seconds this meeting will be over. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். And the Lord God always bless you. உங்களை மேன்மைப்படுத்துகிறார். And he always make you great. உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். And he the Lord who is anointing you. உங்களை மகிமைப்படுத்துகிறார். And he the Lord always glorify you. உங்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். And he is putting a hedge around you. நீங்கள் கேட்டதை உங்களுக்கு தந்து விட்டார். Whatever you ask the Lord, he had already given to you. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். We had a glorified praise and we should leave this campus. துதி செய்ய தொடங்கினால் என்ற பாடலை பாடுவோமாக. Let us sing this chorus now. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக வந்திருக்கிறார். And the Lord God has come as a blessing God. எல்லா தடைகளும் நீங்கிற்று. All the hindrances, everything be removed away. எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். All the enemies have been shattered and cut ஆண்டவர் off. தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். And the Lord God glorified his name. துதி செய்ய யுத்தம் செய்ய தொடங்குவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சகல அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சகல அஸ்திவாரம் அசைந்திடும். மதுரை பட்டணத்திலே
மதுரை பட்டணத்திலே ஒரு கூட்டம் ஜனங்களை ஆண்டவரை துதிக்கிற ஜனங்களாக கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். In the city of Madurai, God had raised one group of people to glorify and praise Him. இன்னும் இந்த மதுரை பட்டணத்திலிருந்து அநேகரை ஆண்டவரை துதிக்கிற மக்களாக கர்த்தர் எழுப்ப போகிறார். Even in the city of Madurai, God going to raise many to praise Him. ஆண்டவரை தேவ ஜனங்கள் துதிக்கும் போது எல்லா அஸ்திபாரங்களும் அசையும். When the people of God praise that God, there all the foundation will be shaken. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுவோம். With the faith, let's sing this chorus. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். உன்னுடைய இருதயங்களிலே, உன்னுடைய இருதயத்தில் கலக்கங்களும் மனோபாரங்களும் உன்னை நெருக்கும் போது, When you have all kind of trouble and grief, when it squeezes you, தேவனை துதிக்க ஆரம்பி. you just start to praise your God. உன்னுடைய கவலைகள் பாரங்கள் உன்னை விட்டு ஓடி போகும். All your worries and botheration, everything will vanish away. கர்த்தரை துதிப்பது என்பது ஒரு ரகசியம். Even praising God, it is a mystery. துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். 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 ஒரே முறை நம்முடைய கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். நீங்கள் விடுதலையோடு தான் இப்பொழுது திரும்பி போக போகிறீர்கள். Once again, we'll let us clap your hand, and we are going to leave the place with the proper deliverance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the Lord. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். Let's all clap your hand and try and sing this chorus. துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், பாபா அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே நம்மை ஆசீர்வதித்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise Him, for the Lord God bless Him in His presence. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலையிலே அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்கினாரே, அவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This morning He filled us satisfied grave with the grape
God, let's praise Him. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டதே. ஒவ்வொரு வசனங்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. His word has been given as a blessing for each one. Let's praise Him. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் சர்வத்தையும் அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்கிக் கொண்டே இருக்கிறார். And whatever in the world, everything He is upholding with His words. அவருடைய வசனத்தால் அவர் நம்மையும் தாங்குகிறார். And even with that very word, He is upholding us. விசுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். The people who believe in faith, let's praise Him. Amen. Praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பிரதிபலனுமாய் இருக்கிறேன். I am a great shield and reward for you. நீ என்னிடத்தில் கேட்டதை நான் உனக்கு தந்திருக்கிறேன். Whatever you ask me, and I have already given to you. என் அற்புதத்தை நீ இப்பொழுதே காண்பாய். You will see the wonders right now. கர்த்தர் நமக்கு அவர் சொன்னதை நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றி இருக்கிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God has accomplished everything in our lives with a clapping hand and praising Him. Hallelujah. 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 எல்லாருடைய பிரயாணத்திலும் திரும்பி போகிற பிரயாணத்திலும் கர்த்தர் பத்திரமாக அவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்கும்படியாக ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With the journey, God must take them safely with the both hands. Let's praise Him. Hallelujah. ஜெபம் பண்ணலாம். Let's pray. தேவன் ஆண்டவரே, நாங்கள் மேல் தெரிக்கிறோம் ஐயா. கத்தாவே, எங்களை சோத்திர ஜபத்தை கத்தாவே நீர் ஏறெடுத்து கத்தாவே ஆசீர்வாதமாகவே தந்தபடியால் நாங்கள் மேல் தெரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, உம்முடைய வலுமுடான கருத்தோடு நீர் எங்களும் மத்தியில கத்தாவே இந்த தினத்திலே கடந்து வந்தபடியால் நாங்கள் மேல் தெரிக்கிறோம் ஐயா. நாங்கள் மேல் சோத்திருக்கிற ஆண்டவரே. கத்தாவே, யார் யார் கத்தாவே உம்முடைய சமூகத்திலிருந்து என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே விடுதலை பெற வேண்டும் என்று வந்தார்களோ சுவாமி, ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே தருவேன் என்றுள்ளான வாக்குத்தத்த பிரகாரம் அவர்களுக்கு கத்தாவே அந்த ஆசீர்வாதங்களை நான் கொடுத்தபடியால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, துதி செய்யும் போது எல்லா பிசாசுடைய வல்லமையும் போய் கத்தாவே ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக நீர் எங்கள் மத்தியிலே இந்த கிரியை செய்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் சோதிக்கிற ஆண்டவரே, யார் யார் கத்தாவே துக்கத்தோடு பாரத்தோடு கவலையோடு வியாதியோடு பிள்ளைகளுடைய போராட்டத்தோடு வாழ்வுடைய போராட்டத்தோடு கடந்து வந்தார்களோ அனைத்து மக்களுக்கெல்லாம் கத்தாவே எங்கேக்கு நீ பதிலெடுக்க முடியாது நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, யார் யார் இந்த கூட்டத்தை கத்தாவே எட்டிடப்படாதவரா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கத்தாவே இன்றைக்கே நீ சந்தித்து எட்டிடப்படாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எப்படியாரு கத்தாவே இந்த மதுரை பட்டணத்திலே கத்தாவே கத்தரை துதிக்கும்படியாக இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை தேசத்திலிருந்து கத்தாவே நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. இங்கத்தில வந்து வசனம் கேட்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் கணக்கில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த வசனம் கத்தாவே
ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்து அந்த வசனங்களை கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் ஏராளமான கிருபை கொடுக்க வேண்டியிருக்கின்றோம் ஐயா. கொண்டு வந்தான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஜெபத்தை நடத்த வேண்டுமான கிருபை தந்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் கடந்து போறார்களப்பா, நீர் கூட போகும் ஆண்டவரே. வழியிலே தோல்மான ஆபத்தான செய்யாதபடி சுகத்தோடு பத்திரமாய் போய் சேர நீர் உதவி செய்யும். பெற்ற ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தப்படாதபடி ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஏராளமான கிருபை கொடுக்க வேண்டியிருக்கின்றோம் ஐயா. ஏசப்பா, எங்களை முற்றுமாக நம்மளான கருவிகள் தருகிறோம். வந்தான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமுள்ள பெரிய நாளுக்கு தகுதிப்பட்டே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.